இஸ்ரோ தலைவருடைய நெற்றிய யாராவது கவனிச்சிங்களா? அட, நெற்றியில கடவுள் ரகசியமே இருக்கேப்பா. என்னதான் சயின்டிஸ்டா இருந்தாலும் எங்களுக்கு கடவுள் பக்தியும் இருக்கும். இதுதாங்க இந்தியா. பொதுவா ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு கடவுள் பக்தியே இருக்காதுப்பா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் நாங்க கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இஸ்ரோ தலைவரான வி நாராயணன். ஆமா, சமீபத்துல தான் அவரு இஸ்ரோ தலைவராகவும் பதவி ஏற்றுக்கொண்டாரு. இந்த ஒரு நிலையில ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து அவர் தலைமையில 100வது ராக்கெட் ஏவுதல் பணியும் நடந்திருக்கு. அப்போ அவரு பதட்டமான ஒரு சூழல்லே இருந்தாரு. அப்போ அவருடைய நெற்றிய யாராவது கவனிச்சிங்களா? ஆமா, அவரு திருநீர் தான் வச்சிருந்தாரு. என்னதான் சயின்டிஸ்டா இருந்தாலும் எங்களுக்கு கடவுள் பக்தியும் இருக்குப்பா அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Stages are ignited. Plus 5 seconds. பக்கத்து கடையில தேங்காய் சில்லா. தேங்காய் சில்லா உனக்கு வேற வேலையே இல்லையம்மா? எப்ப பேர் தேங்காய் சில்லு இவனை போக சொல்லுமா? என்னால போக முடியாது. உனக்கு இவ்வளவு பேர் தேங்காய் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டா சும்மா சில்ல வாங்க அதை வாங்க முடியாது. போமா மிச்சத்தையா? நான் போறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னு சில்லறைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இரு, போயிட்டு தேன் மிட்டாய் சாப்பிட்டு வந்து தெம்பா வச்சுக்கிறேன். ரொம்ப வயிறு பசி, கையில காசு கொண்டு வரல. 13 கிடைக்க மாட்டான். வரும்போது கொண்டு வந்து இல்லக்கா, ஒரு 13 கேட்டோன்னு இல்லன்னு சொல்லாம எப்படிக்கா? சாரிங்க. அப்படி இல்ல, என் பிள்ளையும் வெளியில இருக்கு, இன்னும் 2 பிள்ளையும் வெளியில தான் இருக்கிறேன். ஒண்ணுமே கேட்கல. உப்புமா சாப்பிட்டியான்னு கேக்கீங்க, நொங்கு குடிக்கான்னு கேக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து கேட்கல, என் மகன் அவன் தான் எனக்கு. இதை வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கிற வேண்டாம். நான் இப்பவும் சொல்லுவேன், இந்த 15 நான் குடிச்சதை எடுத்துக்கோங்க. அது போக மிச்சம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த வருஷத்துலயும் வருவாங்க, வராமனா இருக்க மாட்டாங்க. நீங்க பார்த்தா அவங்க மனசுக்கு உங்க பையன் எல்லாருமே நல்லா இருப்பாங்கம்மா. இல்ல, அந்த அம்மாங்கிற ஒரு சொல்லுக்கு அர்த்தமா இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க ஒரு 15 கொடுத்ததே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி, உடம்பு பாத்துக்கோங்க, சாப்பிடுங்க, செல்லாம். அப்படிதான் சொல்லுவாங்க.